Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் பகுதியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் திடலில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், அங்கு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் இடத்துல திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்று மாலை 4 மணி அளவுல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 150 ஏக்கர் பரப்பளவுல இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4 மணி அளவுல கலை நிகழ்ச்சிகளோடு இந்த கூட்டம் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 29 கழக மாவட்டங்கள் மற்றும் 91 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து கிளை, வார்டு, பாக அளவில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1,30,000 இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கேலரியாக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கேலரியிலுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கு அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரியக்கூடிய நபர்களுக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி என்பது தயார் செய்யப்பட்டு அங்கங்க இருக்கையிலே கொண்டு சென்று வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டம் நடைபெறும் இடத்துல மருத்துவ குழுக்கள் என்பது தற்பொழுது இந்த இடத்துல மருத்துவ குழுக்களும் தயாராக இருக்கிறது. ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்காலிக கழிப்பறைகளும் இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த திமுகவுடைய இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது இந்த மாநாட்டு திடலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட ஏற்பாடு பணிகளை அமைச்சர் ஏவாவேலும் தற்பொழுது தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார். அதாவது திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 29 கழக மாவட்டங்கள் மற்றும் 91 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 1,30,000 பாக இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் தற்பொழுது இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் நேற்றைய தினமே இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளை நேற்றைய தினமே அவர் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 5,000 பேருந்துகள், வாகனங்கள் நிறுத்துவதற்கான அந்த இடங்கள் என்பது தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அவர்கள் அமர்வதற்கு என்று தனித்தனியான இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய நபர்களுக்கு திமுகவுடைய வரலாற்றை விளக்கும் வகையில புகைப்பட கண்காட்சியும் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இளம் தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை கொடுப்பதற்காக காலத்தின் நிறம், கருப்பு, சிவப்பு உள்ளிட்ட 27 புத்தகங்கள் தற்பொழுது இந்த இடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வருகை புரியக்கூடிய அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் மற்றும் தண்ணீர் அந்த ஸ்நாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட இருக்கிறது. 100 மொபைல் கழிவறைகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதிக்காக மினி கிளினிக், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவை இந்த இடத்தில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய சிறப்பை விரைவிக்கும் வகையில் தொடரும் திராவிடம் மேடை நாடகம் நடத்தப்பட இருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விரிவாக பேச இருக்கிறார்கள். உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இந்த மாநாட்டு திடலில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு இருக்கையிலுமே ஒரு திமுகவுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய அந்த கைப்பைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைப்பையில ஸ்நாக்ஸ், குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அமைச்சர் ஏவாவேலு அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் இந்த இடத்துல நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட நிலையில இன்றைய தினம் 1,30,000 இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய திமுகவுடைய இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கக்கூடிய நிலையில இந்த இளைஞர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பேச போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.